வன உரிமை அங்கீகார சட்டம் பயிற்சி முகாம். 2006ஆம் ஆண்டு வன உரிமை அங்கீகார சட்டத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்தது. தற்போது தமிழ்நாடு அரசு இச்சட்டத்தை வேகமாக நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் பயிற்சி அளித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், ஊட்டி, குன்னூர் பகுதிகளில் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கூடலூர் பயிற்சி முகாமை கூடலூர் கோட்டாட்சியர் திரு குணசேகரன் RDO கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் திரு MS செல்வராஜ், திரு கிருஷ்ணமூர்த்தி, வட்டாட்சியர், பழங்குடியினர் நலத்துறை ஆகியோர்கள் நடத்தினர். இவர்கள் பேசும்போது வன உரிமை அங்கீகார சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இச்சட்டப்படி வரும் ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்பு அனைத்து வனம் சார்ந்த கிராமங்களில் FRA சட்டம் படி வன உரிமை கிராம சபைகள் அமைக்கப்பட வேண்டும். இதற்கு பஞ்சாயத்து செயலாளர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றதோடு FRA சட்டம் அதன் விதிகளை பற்றி விரிவாக குறிப்பிட்டனர். இதன் மூலம் தங்கள் பாரம்பரிய நிலம் மற்றும் வன உரிமைகளை பெற்று சுதந்திரமாக வாழ்வதோடு இயற்கை வளங்களை பாதுகாத்து பயன்படுத்தி வாழும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தனர். அடிப்படை கடமைங்கிறது ஒரு நாடு தன் குடிமகனுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம், செய்யாமல் கூட வரலாம். அது கட்டாயமானது கிடையாது. அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதே இதில் அடிப்படை உரிமைன்னு ஒரு பாடம் இருக்கும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னதான் செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். கல்வி உரிமை இருக்கலாம், மதம் சார்ந்த வழிபாடு உரிமை இருக்கலாம், சிறுபான்மையினர் நலன் இருக்கலாம். இப்படி இது எதுவுமே கடைக்கோடி மக்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு அந்த சட்டத்தை எழுதினவங்க அவ்வளோ தெளிவாக நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை முன்மாதிரி மாவட்டமாக எடுத்துக்கிட்டு பைலட் டிஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு இதை நம்ம செயல்படுத்துகிறோம். இதை செயல்படுத்திட்டு உங்களை இப்போ ஆன்லைனில் எல்லாமே ஆக்கிட்டு எல்லாம் ஆன்லைன்லேயே கிளைம்ஸ் அனுப்புகிற மாதிரி, ஆன்லைன்லேயே தீர்வு கொடுக்குற மாதிரி, FRC கமிட்டி இல்லாத இடங்களில் கமிட்டி, கிராம பஞ்சாயத்து இல்லாத இடங்களில் கிராம பஞ்சாயத்து, FRCயில் ஒரு மெம்பர் உமன் இருக்கணும். இதெல்லாம் பண்ணி சிறப்பு எஃபோர்ட்டு நம்ம கடந்த 2 மாதம் எடுத்துட்டு சரி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கணும். இப்போது பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கிறது. அதை அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லை, இதில் விண்ணப்பம் போடுறது இல்லை, கோரல் தான். உரிமை கோரல். ஆல்ரெடி நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நம்ம கேட்குறோம். அந்த கோரல்னு தான் சொல்லுவாங்க. கிளைமுக்கு நம்ம கோரல்னு சொல்லுவோம். அப்போ இந்த உரிமை கோரல் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று தனிநபருடைய உரிமை கோரல் விண்ணப்பம் மனு, அந்த கோரல் விண்ணப்பம்னு சொல்ற போல கோரல். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொதுவள ஆதாரங்கள், இதுதான் கம்யூனிட்டி ரிசோர்ஸ்னு சொல்றோம். அந்த பொதுவள ஆதாரங்களை கிராமத்துடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருவதற்காக அந்த கிளைம் B, அது சமூக உரிமை கோரல் விண்ணப்பம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து எல்லையை தீர்மானிப்பது, அதுதான் கிளைம் C. இப்போ 3 இருக்குது. இந்த 3ல ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த 1 கிளைம் A அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க ஓரளவுக்கு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் இந்த பட்டா கொடுக்குறதும் பண்ணியிருக்காங்க, பல இடங்களில் கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. கொடுத்ததுலையும் தெரியுங்களா, நீங்கள் எல்லாம் பார்க்கணும். அதை பெரிய பெரிய இரும்பு குட்டி இருக்கு, அது எப்படி அதை தாண்டி போகும்? இப்போ இரும்பு வேலி நம்ம அமைக்க வேணாம், அமைக்கும் போது யானை இறங்கி போகிறதுக்கு வழி விடுமா இல்லையா? விடலை. அப்புறம் எப்படி யானை போகும்? அது மேலவே வருது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரிய ஊசிமலை, இங்கெல்லாம் கூடலூர் தெரியுங்களா? ஊசிமலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப அமைதியான ஒரு பகுதி. எப்பயாவது ஒருத்தர் 2 பேரும் அந்த பகுதியில் போய் உட்கார்ந்துருப்பாங்க, அப்படிதானே? இன்னைக்கு பார்த்தீங்களா ஊசிமலை எப்படி ஆச்சு? ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் உள்ள போறாங்க. அது யானையிலிருந்து கரடியிலிருந்து எல்லாம் இருக்கிற பகுதி. எப்படி இது யார் பண்ணா? அதுக்கப்புறம் நீங்க ஷூட்டிங் போகலாம். அப்படியே மேலே இது நம்ம ஊருங்கனால கொஞ்சம் பேசுறோம். யார் பண்றாங்கிறதுக்காக சொல்றோம். உலகிலேயே மிகப்பெரிய புல்வெளி நீலகிரி தான், தெரியும். கிராஸ் லேண்ட்னு சொல்லுவோம். அது எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்லியெல்லாம் நம்மகிட்ட கணக்கு இருக்குது. நீலகிரி பயோஸ்பியர்ல நீலகிரி புல்வெளி மாதிரி உலகத்துல எங்கேயும் கிடையாது.
அதோட ஒரு மெயின் பாட்டு தான் அந்த ஷூட்டிங் மந்த். அந்த மந்த்துங்கிறத தோடர்களுடைய பாரம்பரிய ஊர். அது புல்லு தான் தோடர்களுக்கு சாமி, புல்லை தான் வணங்குவாங்க தெரியுங்களா. அதெல்லாம் அந்த புல்வெளி இன்னைக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ சமீபத்தில் தான் 10 ஆண்டுகள் ஆரம்பிச்சு, கரடியில் ஆரம்பிச்சு, சிறுத்தையில் ஆரம்பிச்சு, புலியில் ஆரம்பிச்சு, எல்லாம் கீழே இருந்து மேலே போற வழி எங்க போகுது. இப்ப எப்படி இந்த டிஸ்டர்ப் இது அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்ப இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது. அப்ப நீங்க கண்ட பக்கம் தேவால ஆட்டி, ஸோ அந்த தேவால ஆட்டி அந்த மேல வந்து அது ஒரு அமைதியான புல்வெளி. அந்த புல்வெளியில அந்த ஊர்க்காரனுடைய மாடு மட்டும் 2-3 நிற்கும். இப்போ மாடு நிற்குதாங்க. நம்முடைய பகுதி வந்து வேகமாக அதனுடைய தன்மையை இழந்துக்கிட்டு வருது. இழந்துக்கிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் கையில் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து வேற வேற துறைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்ற முடியும். அதனால தான் வன உரிமை அங்கீகார சட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும். தனிநபருக்கு பட்டா வாங்குறது மட்டும் இதனுடைய நோக்கம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு உங்கள் நிலத்துக்கு பட்டா வாங்குறது மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பட்டா வாங்குவது. பட்டா விட ரொம்ப முக்கியம் அந்த பகுதியுடைய வழக்கு, அந்த பகுதியுடைய காடு. அதை காப்பாற்றுற பொறுப்பு வனத்துறைக்கு மட்டும் இல்லை, இப்போ ஊருக்கு. ஊர் தான் இனிமேல் தீர்மானிக்கும். ஆதிவாசியுடைய கலாச்சாரத்துல மரம் வெட்டணுமா வெட்டக்கூடாதா அப்படின்னு தீர்மானிக்கிறது யார் சொல்லுங்க? ஊர் தான். அதான் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம். அதனால கூடலூர் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இப்போ கூட புளியமாரில் நடந்துட்டு இருக்கு. ரோடு வந்து சாங்ஷன் பண்ணாங்க பஞ்சாயத்துல, பணம் ரெடி ஆகி போச்சு, இவங்க போய் தடுத்து வச்சிருக்காங்க, போட முடியாது. இது சட்ட விரோதம். அது என்னன்னு கேட்டா, அது வந்து நீங்க இந்த சட்ட வன உரிமை அங்கீகார சட்டப்படி நீங்க அங்க கோழியில் இருக்கவங்க தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை நீங்க வந்து பதிவு பண்ணாதான் சொல்லுங்க யார் அது பண்றது. இன்னொன்னு அப்படி சட்டவிரோதம் நடக்கும்போது SC ST அட்ராசிட்டி ஆக்டை நீங்க பயன்படுத்தணும். பழங்குடி மக்கள் உள்ள இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள இருக்காங்க, இதை தடுக்கிறாங்க அப்படின்னா அது வன்கொடுமை. வன்கொடுமைன்னா உங்களுக்கு தெரியல அது தண்டனை என்னன்னு. அப்ப நல்லா புரியணும். அதை யாரும் இந்த கிராம சபா பயன்படுத்த பண்ணாதனால மனு போட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வேற நம்ம போராட்டங்கள் அது பண்றோம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, அது வேற. சட்டப்படி என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னு அரசே கோருகிறது, தமிழக அரசே கோருகிறது. இப்போ இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், தமிழக அரசு கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய்க்கு மேலே அதை ஒதுக்கி தமிழக முதல்வருடைய தலைமையில் வன உரிமை அங்கீகார சட்டத்தை மேனுவலாக புக்காக பிரிண்ட் பண்ணி எல்லா ஊர்களுக்கும் கொடுத்து சட்டத்தை வேகமாக பண்ணணும்னு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய அதிகாரிகளை தனியாக போட்டிருக்காங்க. நிறைய வந்து அந்த களப்பணியை செய்யறதுக்காக புது பணியாளர்களை எடுத்திருக்காங்க. முழு பொறுப்பு வந்து நம்முடைய ஆதி திராவிட பழங்குடி நலத்துறை இதில் வைக்குது. அவங்க தான் நோடல் ஏஜென்சி. இந்த சட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான அந்த அமைப்பு வந்து நம்முடைய பழங்குடி நலத்துறை தான். இது ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம்.